ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டு டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு COWIN.gov.in டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட் வந்து முதலே வரும். அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ இதுதான் ஹோம் பேஜ். இதுதான் வந்து வேக்சின் போட்டதுக்கான சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுற பேஜ். ஸோ மேலே வந்து ரெஜிஸ்டர் சைன் இன் யுவர் செல்ஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் கொரோனா தடுப்பூசி போடும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரும். உங்களுடைய மொபைல் நம்பரில் யாரெல்லாம் யூஸ் பண்ணி கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்களோ அவங்க லிஸ்ட்லாம் வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் என்ன கொடுத்தீங்க அந்த டீட்டெயிலெலாம் வரும் இதில். ஸோ இதிலே செகண்ட் டோஸ்க்கான டேஸும் வந்து இன்னும் எவ்வளோ இருக்குன்றது இதிலே காமிக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் டோஸ் என்ன போட்டிருக்கீங்க, கோவிஷீல்டா இல்லை கோவேக்சினா என்னன்றது இதிலே இருக்கும். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணால் இங்கே சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிரும். கீழே டவுன்லோட் ஆனதையும் அந்த சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக மேலே பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸில் இருக்கும். உங்களுடைய நேம், ஏஜ், அதே மாதிரி லாஸ்ட் 4 டிஜிட் ஆதார் ஐடி, நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ அதே மாதிரி எந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் போட்டிங்க, QR கோட் எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.